ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு 7லேருந்து 8 பச்சை மிளகா, ஒரு கூடு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கினதும் ஒரு 4 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வரணும், அந்தளவு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இப்போ கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து, 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு 3 காஞ்ச மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 10 சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அரைச்ச சட்னியை சேர்த்துட்டு, இந்த சட்னி கொஞ்சம் நல்ல தண்ணியாகவே இருக்கணும், அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துட்டு கலந்துக்கோங்க. இது மதுரை ரோட் சைடு கிடைக்கிற தண்ணி சட்னி. டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி தோசை கூட சர்வ் பண்ணுங்கள். நல்லா சூடான இட்லி கூட இந்த சட்னி நல்லா நிறையா ஊற்றி ஊற வச்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.